சார் இப்போ நெறைய பேர் ஃபுட் பாய்சன் சொல்றாங்க. அது எப்படி ஒரு ஃபுட் பாய்சன் ஆகும்? இத பத்தி கொஞ்சம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுங்க. கண்டிப்பா. நம்ம ஃபுட்ட பாய்சனாவே சாப்பிடுறதில்ல. விஷமா சாப்பிடுறோங்களா? இல்லையே. உணவ தானே சாப்பிடுறீங்க. நீங்க அதுல பசி இருக்கா? பசி இல்லையான்னு என்னைக்காவது உங்க வயிற கேட்டு சாப்பிட்டுருக்கீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. நீங்க ஏதோ சாப்பிட்டுருக்கீங்க. அந்த உணவு ஜீரணமாகாம நீண்ட நேரம் வயிற்றில தங்கி போயி, அது உங்களுக்கு வாந்தியாவோ, பேதியாவோ வரும்போது எனக்கு சொல்லுவீங்க, "எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. எனக்கு உணவு ஒத்துக்கல." உணவு ஒத்துக்கலைன்றது இல்ல. உணவு செரிக்காத அளவுக்கு நம்ம வயிறு முட்ட சாப்பிடுறது ஒரு காரணம். 2வது வயித்துக்கு தேவையில்லாத போது தேவையில்லைன்னா என்ன பசியே இல்லாத போது நம்ம ஏன் உணவு குடுக்கணும்? இத முதல்ல சரி பண்ணுனாவே ஃபுட்டு நம்ம பாய்சனா சாப்பிட்டா நம்ம இறந்து போயிரும். ஃபுட் பாய்சனா மாறுதுன்னா என்ன அர்த்தம்னா, நீண்ட நேரம் நம்ம வயிற்றில் செரிக்க முடியாம அந்த கழிவுகள் தங்கியிருக்கு. சரிங்க, இப்ப வாந்தி வருது, பேதி வருது. இந்த மாரி நிலையில நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1/4 எலுமிச்சம்பழம், ஒரு டம்ளர் தண்ணீல உப்பு போட்டு முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இப்ப 10 ml 10 ml ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒன்ஸ் நீங்க குடிச்சீங்கன்னா, உங்களுடைய கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிச்சுரும். மீண்டும் வாந்தி வந்தாலும் சரி, பேதி வந்தாலுமே அத அனுமதிங்க. ஏன்னா, வயிறு சுத்தம் பண்ணி, குடல சுத்தம் பண்ணி அந்த கழிவுகள நீக்கும். நம்ம இது சாப்பிட்டோனே வெளிய வருது. அளவுக்கு மீறி சாப்பிட்டு அது ஜீரணம் பண்ணலைன்னா, திரும்ப வயித்துல ஏதாவது தொந்தரவு வரக்கூடாதுன்றதுக்காக, அளவுகள மிக குறைவா சாப்பிட்டீங்கன்னா, இந்த மாரி தொந்தரவுலருந்து நம்ம மீண்டறலாம்.